கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பு மளவும், இஸ்ரவேலி நான் தாயாக எழும்பு மளவும் அப்படின்னு சொல்கிறேன். தெபோராளாகிய நான் எழும்பு மளவும், இஸ்ரவேலி நான் ஒரு தாயா எழும்பு வரையிலும் என் கிராமம் ஆசீர்வதிக்கப்படாது. பாருங்க, தெபோரா எழும்புனா ஆசீர்வதிக்கப்படும். தெபோரா எழும்புனா அவள் வீடு, அவள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவள் பட்டணமும் ஆசீர்வதிக்கப்படும். அவளே சொல்கிறா, நான் எழும்பணும். நீங்கள் ஒருவேளை எழும்பாமல் இருக்கீங்களே, என்ன எழும்ப முடியாமல் இருக்கிறீங்களா? ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, மேன்மை இல்லை. ஏன் தெரியுமா? எழும்புங்க. நீங்கள் எழும்புங்க. உங்கள் தூசியை உதறி தட்டி விட்டு நீங்கள் எழும்புங்க. எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தை பாதத்தை பிடிச்சு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் நிமித்தம் உங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிச்சு அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு தெபோரால ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றி அவளை அநேகருக்கு வெளிச்சமாக ஆசீர்வாதமாக வச்சார்ல, அதே தேவன் உங்கள் கூட இருந்து உங்களை ஒரு பெரிய ஒரு வல்லமையான வரங்களினால் நிரப்பி ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். எழும்புங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.